அதாவது ஷர்மிளா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியான சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் நெசவு கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கங்கள் மூலம் நூல் வழங்கப்பட்ட நிலையில் தரம் குறைந்த நூலுக்கு பதிலாக தற்போது மேம்படுத்தப்பட்ட தரம் வாய்ந்த நூல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. புதிய ரகத்திற்கான நூல் வழங்கப்படும் வரை பழைய ரக நூல் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 மாதங்களாக நூல் வழங்கப்படவில்லை என நெசவாளர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த நிலையில் 2 மாதங்களாக நெசவாளர்களுக்கு வேலையின்றி தவித்து வருவதாகவும் தொடர்ந்து பலமுறை அதிகாரியிடம் கேட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படும் என கூறி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாயாண்டிப்பட்டி தெருவில் கைத்தறி நெசவாளர்கள் இன்று திடீரென கஞ்சி தட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் கஞ்சி இலையை காட்சி அவர்கள் உண்ணக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். வருமானமின்றி தவித்து வரும் நெசவாளர்கள் காலை உணவுக்காக கஞ்சி தொட்டியை திறந்த இடத்தில் தொடர்ந்து அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து அதிகாரிகள் என்பது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்.